தமிழ் சினிமாவில் இந்த ஜோடியெல்லாம் பிரியவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருந்த ஜோடிகளெல்லாம் நாங்கள் பிரிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி ஜோடியும் கூட. இவங்க ஸ்கூல் டேஸ்லேருந்தே காதலிச்சு அதுக்கப்புறம் இரு வீட்டார் சம்மதத்தோட திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஆன்வி அப்படிங்கிற ஒரு அழகான மகளுமே இருக்கிறாங்க. பேட்டியில் சைந்தவி கலந்துக்கும் போது தங்களோட காதல் கதை மற்றும் கர்ப்பமாக இருக்கும்போது ஜிவி பிரகாஷ் பட்ட கஷ்டத்தை பற்றியுமே பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கலந்து பேசி நாங்கள் திருமண வாழ்க்கையிலேருந்து பிரிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட நாங்கள் நண்பர்களாக தொடர்வோம், எங்களோட தொழிலிருந்து விலகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில் கூட இவங்க ரெண்டு பேர் வெளிநாட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது பிரேத்தியிடம் இரவிலே அப்படிங்கிற பாடலை சேர்ந்து பாடியிருந்தாங்க. இது பலரையுமே ஃபீல் பண்ண வச்சுச்சு. இவங்க ரெண்டு பேரும் பிரிய போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த பாடலை ஒரே மேடையில் சேர்ந்து பாடியிருந்தாங்க. அதில் இருந்த வரிகளுமே அவ்வளவு ஆழமான காதல் கதையை சொல்கிற வகையிலே தான் இருந்துச்சு. அந்த வகையில் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இவங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு காரணம் நடிகை திவ்ய பாரதி அப்படிங்கிற பேச்சுமே வந்துச்சு. அதுக்கு சமீபத்தில் ஜிவி பிரகாஷ் மற்றும் திவ்ய பாரதி இவங்க ரெண்டு பேரும் மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. தங்களை பற்றின வதந்திகளுக்கு ரெண்டு பேருமே விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில ஒரு பேட்டியில கலந்துகிட்ட ஜிவி பிரகாஷ் இசையில யாரு பாடினாலும் ஜிவி சைந்தவி ஜோடி சேர்ந்து பாடின மாதிரி இல்லையே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜிவி பிரகாஷ் இளையராஜா இசையில எல்லாரும் பாடியிருக்காங்க, ஆனா எஸ்பி பாலசுப்ரமணியன் ஜானகி மேம் சேர்ந்து பாடுற பாடல்கள் எவ்வளவு ஹிட் ஆகும் அதே மாதிரி தான் நாங்க ரெண்டு பேரும், அதனால தான் சைந்தவி கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சைந்தவியா ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே தெரியும். அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, அவங்களோட குரல் அவ்வளவு இனிமையாகவும் ஃபேன்ஸ் மனசில் மேஜிக் பண்ணுற வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் சைந்தவி பற்றி பெருமையாக ஜிவி பிரகாஷ் பேசியிருக்கிறாங்க.